ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சினிமா துறை நண்பர்களுக்கும் சினிமா துறை அல்லாத பொது நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிரணும்னு ஆசைப்படுறேன். நண்பர்களே, நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் இழப்பு சினிமா துறைக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்றே சொல்ல வேண்டும். ஒரு கலைஞன் திரைத்துறையில் இடம் பிடிப்பது சாதாரண விஷயம். எல்லா இடத்திலையும் அசிங்கம், அவமானம், வலி, வேதனை, இப்படி பல விஷயங்களை கடந்துதான் ஒரு இடத்தை தக்க வைக்க முடியும், ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியும். ஒரு விஷயம் சொல்வார்கள், அரசியல் கூட செய்து விடலாம், ஆனால் சினிமா செய்துவிட முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட சினிமாவில் நிலையாக ஒரு இடத்தை பிடித்து ரசிகர்களின் மனதில் தன்னை தக்க வைத்து கொண்டு மிகச்சிறந்த கலைஞனாக, மிகச்சிறந்த காமெடி நடிகனாக இடம் பிடித்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு மிகப்பெரிய இழப்பு என்றே சொல்ல வேண்டும். நண்பர்களே, தன்னுடைய குறையை பல இடங்களில் பகிங்கரமாக ஒப்புக்கொண்ட நடிகன், மற்றவர்களை போல பொய்யை கூறிக்கொண்டு பொய் முகத்தை காட்டிக்கொண்டு வாழ்ந்த மனிதன் அல்ல. தான் செய்த தவறுகளை பகிங்கரமாக பல மேடையில், பல மீடியாக்களில் தன் பதிவை தைரியமாக வெளியிட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகன். யாராவது செய்த தவறுகளை மீடியாக்களில், மேடைகளில் சொல்ல முடியுமா? அல்லது சொல்லியுள்ளார்களா? ஒரு முதல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எப்படி அந்த குடியை பற்றி ஒரு பதிவை இட்டாரோ, அதே போன்று ரோபோ சங்கர் அவர்களும் தான் அனுபவித்த கஷ்டங்களை, வலிகளை, வேதனைகளை பகிரங்கமாக வீடியோக்களில், மீடியாக்களில் தெரியப்படுத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மனிதனின் மனநிலையை இறந்த பிறகு சிதறடிப்பது என்ன விதத்தில் நியாயம் நண்பர்களே? அவரது மறைவில் அவரது துணைவியார் தன்னுடைய துக்கத்தை, கஷ்டத்தை, வலியை, வேதனையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் எப்படி அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்துவது, எப்படி அந்த துக்கத்தை அடக்கிக் கொள்வது, இல்லது அந்த துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் ஒரு நடனத்தை அங்கு ஆடுகிறார். அது எப்படி ஒரு சிவருத்ர தாண்டவமோ அதுபோல ஒரு சிவருத்ர தாண்டவம் என்றே நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு கணவனின் அன்பும் ஒரு மனைவியின் அன்பும் எவ்வளவு உண்மையாக இருந்திருந்தால், எவ்வளவு பாச பிணைப்போடு இருந்திருந்தால், அந்த மனைவியானவள் தன்னுடைய கணவன் இறப்பில் தன்னை மறந்து ஆடுகிறாள். இந்த வலியை உணராத சில ஈனம் கெட்ட, வாய் கூசுகிறது சில பொழப்பு வக்கத்து போனவர்கள் ரோபோ சங்கர் அவர்களின் மரணத்தை கேவலப்படுத்தியும் கொச்சைப்படுத்தியும் அவரது மனைவியின் நடனத்தை ஒரு மிகப்பெரிய தவறுதலாக இந்த மீடியாக்களில் வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள். மனம் வலிக்கிறது, கோபம் கொந்தளிக்கிறது. ஒரு சாவின் வலி என்னவென்று உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஒரு மனிதனின் சாவில் உங்களால் விளையாட முடிகிறது, கேலி செய்ய முடிகிறது, கிண்டல் செய்ய முடிகிறது என்றால் நீங்கள் எல்லாம் என்னடா மனிதர்கள்? போய் சாக வேண்டியதானே? ஒருத்தவங்களுடைய சாவுல வந்து விளையாடணுங்கிறீங்க? வேற வேலை இல்லையா உங்களுக்குலாம்? போய் வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே? மீடியாவில் உட்காந்துட்டு அல்ப காசை சம்பாதிக்கிறதுக்கு, வீடியோ போட்டு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மனிதனின் சாவில் தான் விளையாடுவீங்களா? குழப்பத்தவர்களே, போக்கத்தவர்களே, என்னடா ஜென்மம் நீங்களாம்? என்ன உங்களுக்கு வந்து செஞ்சிட்டார் அந்த ரோபோ சங்கர்? கஷ்டப்படுத்திட்டார், மக்களை மகிழ்வித்தது தவறா? தான் கஷ்டப்பட்டான், தான் சம்பாதித்தான், தன் குடும்பத்தை வாழ வைத்தான். உன்னை என்ன தொந்தரவு செய்தான்? உன்னை என்ன அந்த துணைவியார் தொந்தரவு செய்தார்? அந்த அம்மாவின் வலியை வெளிப்படுத்த முடியாமல், துக்கத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நடனத்தை செய்கிறார். காரணம் என்ன? இருவரும் நடனத்தில் இணைந்தவர்கள், அந்த கலைத்துறையால் இணைந்தவர்கள். அந்த கலைத்துறையை கணவன் இறப்பில் அதை சமர்ப்பணமாக செய்து கணவனை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க யோசிக்காமல் அந்த நிகழ்வை நிகழ்த்தியவர். அந்த அம்மா தான்
தெய்வம், அதுதான் உண்மையான பாசம், அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை எடை போட்டு கொச்சைப்படுத்தி கேவலைப்படுத்தி மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த கேவலமான மனிதர்களை இந்த சமூகத்தில் என்ன பெயர் சொல்லி அழைப்பது? இறப்பின் வலியை தெரியுமா? அதை நானெல்லாம் உணர்ந்தவன். அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். நான் வார்த்தையில் எதுவும் இந்த கொச்சையான மனிதர்களை கூறிவிடக்கூடாது என்று யோசிக்கின்றேன். உங்களை தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள். ரோபோ சங்கர் அவர்களின் மனைவி ஆடியது உங்களுக்கு கேவலமாக படுகிறது என்றால் உங்கள் துணைவியாரிடம், உங்கள் மகன்களிடம் உண்மையான பாசத்தில் இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் மீது உண்மையான பாசத்தில் இருக்கிறார்களா என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பிறகு அடுத்தவரின் பாசத்தை எடை போட வாருங்கள். மானம் கெட்டவர்களே, வெக்கம் கெட்டவர்களே. நண்பர்களே, கோபம் கொந்தளித்தாலும் அந்த ரோபோ சங்கர் அவர்களின் துணைவியாருக்காக இந்த பதிவை பதிவிடுகிறேன். அதன் வழியை என்னால் உணர முடியும். தயவு செய்து யாரும் அந்த வலியை, வேதனையை கொச்சப்படுத்தாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு ரோபோ சங்கர் அவர்களின் துணைவியாருக்கு ஆறுதலாய், பக்கபலமாய், துணையாய் வீடியோ பதிவிட்ட அனைத்து சமூக ஆர்வலர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.